Hi all, welcome to Exam Edge YouTube channel. So ஏரியா டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏரியா டாபிக்ல லாஸ்ட் கிளாஸ்ல செமி சர்க்கிளோட முடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன ஷேப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். முக்கோணம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ட்ரையாங்கிள்ஸ்ல நமக்கு நிறைய டைப்ஸும் இருக்கு. ஸோ ட்ரையாங்கிள்ஸ்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஆர்டினரி ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ அந்த ஆர்டினரி ட்ரையாங்கிள் இல்லை முக்கோணம் அப்படின்னா என்ன? 3 பக்கம் இருக்கிறது தான் நம்ம முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க முக்கோணத்துல எனக்கு இங்க 3 ஆங்கிள்ஸும் இருக்கும். ஸோ 3 சைட்ஸ் 3 ஆங்கிள்ஸ் இருக்கிறது தான் நமக்கு முக்கோணம். 3 கோணம் 3 பக்கம் இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஏரியா ஃபார்முலா என்னது? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள். இதே ட்ரையாங்கிளில் இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இங்கே இதை தான் பேஸாக எடுத்துப்போம், இது ஹைட்டாக இருக்கும். இங்கே ஏரியா ஃபார்முலா சேம் ஃபார்முலா, ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ செங்கோணம் முக்கோணம் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இன்னொன்று இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோஸ்லஸ்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எனக்கு 2 சைடு சேமாக இருக்குது. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ஆங்கிள் 90 டிகிரி. ஐசோஸ்லஸ் அப்படின்னா என்னன்னா இரு சமபக்கம். ஸோ 2 பக்கமும் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். இதுக்கான ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஏ ஸ்கொயர் தான் ஏரியாவுடைய ஃபார்முலா. அடுத்து இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம் அப்படின்னா 3 சைடும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இது ஏ, இது ஏ, இது ஏ. இப்போ இதுக்கு ஏரியா இல்லை பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 3/4 ஏ ஸ்கொயர். இப்போ இங்கே நடுவில் இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைட் வச்சும் நமக்கு ஏரியா ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் 3 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஹெச்சையும் ஏவையும் ரிலேட் பண்ணலாம். ஹெச்சையும் ஏயும் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா ஹெச் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 3/2 இன்ட்டு ஏ அப்படின்ற ஃபார்முலா வரும். நமக்கு நிறைய கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை நல்லா பறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பெரிமீட்டர் என்ன, அதாவது சுற்றளவு என்ன அப்படின்னா ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ. ஸோ 3a தான் நம்மளுடைய பெரிமீட்டர். அடுத்தது என்ன? 3 பக்கம் சமம் பார்த்துட்டோம். அப்போ 3 பக்கமும் வித்தியாசமாக இருக்கிறது தானே அடுத்தா இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள், அசம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள், ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள்னா மூணுமே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அசம பக்க முக்கோணம். ஸோ ஏபிசி. இதுக்கு ஏரியா ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இன் ட்ரையாங்கிளுக்கு ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி அப்படின்னு வரும். இதில் எஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செமி பெரிமீட்டர், பாதி சுற்றளவு அப்படின்னு வரும், இல்லைனா அரை சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி/2. இதுதான் நமக்கு ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள்கான ஃபார்முலா. இங்கே ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தோமா? இன்னும் ஒன்று இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் கிடையாது, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அங்கே என்ன இருக்கும்? நமக்கு 2 சைடும் சேமாக இருக்கும், 3வது சைடு மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இங்கே ஏரியா ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஏ இன்ட்டு பெரிமீட்டர் என்னது 2a பிளஸ் பி அப்படின்னு எழுதிடலாமா? பெரிமீட்டர். இங்கே ஏரியா ஃபார்முலா என்ன வரும்னு சொல்லுங்க. ஏரியா ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். சரியா? ஸோ இதில் எல்லா ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோமான்னு கேட்டிங்கன்னா தேவைப்படாது. இங்கே ஏரியா ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹெச், இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்கான இந்த 3 ஃபார்முலா, அப்புறம் ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள்கான இந்த 2 ஃபார்முலா, அசம பக்க முக்கோணம்கான இந்த 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் பேசிக்ஸ். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் whose circumference is 180 டிகிரி. சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னது? நமக்கு சுற்றளவு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட சுற்றளவு பெரிமீட்டர் என்ன பார்த்தோம்? 3a பார்த்தோமா? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா சமபக்க முக்கோணம். ஸோ 3a தான் வந்து நம்மளுடைய பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 3a which is equal to 180.
அப்போ இதிலிருந்து நமக்கு ஏ என்ன வந்துடும் 180/3யா. ஸோ 60 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. ஏ தான் நமக்கு 60 சென்டிமீட்டர். ஏரியா ஃபார்முலா என்னது √3/4 ஏ ஸ்கொயரா. ஸோ 60 × 60 அப்படின்னு போட்டுக்கலாம். √3 நமக்கு கால்குலேட்டர் இருக்காதுல்ல. ஸோ √3க்கான வேல்யூ தெரிஞ்சுக்கணும். √3க்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.732 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இருந்து 1ல் 4 மிச்சம் 2 ஸோ 5ன்னு வரும். ஸோ 15 × 6னா 33 18 வருமா. ஸோ 800 × √3 அதாவது 1.732 அப்படின்னு போடணும். ஓகேவா. இங்கே 2 போட்டோம், இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 16 வருமா. ஸோ அதை மாதிரி போட்டு நீங்கள் சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. √3/4 ஏ ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் 8, 10 and 6 தென் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் 3 பக்கங்கள் வெவ்வேறு வித்தியாசமாக இருக்கா. அப்போ இது என்னன்னா அசம பக்க முக்கோணம் அப்படின்னு அர்த்தம். அசம பக்க முக்கோணத்துக்கான ஏரியா ஃபார்முலா என்னது நமக்கு √S × S - A S - B × S - C அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலா. S = A + B + C/2 தான் வந்து செமி பெரிமீட்டரோட ஃபார்முலா. அப்போ இங்கே என்னது 8 + 10 + 6ஆ. ஸோ 8 + 10 + 6/2 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 8 + 6 என்னது 14 14 + 10 என்னது 24 24/2 12ஆ. ஸோ எல்லாம் வாய்க்கணக்கிலே சொல்லிட்டோமா. ஸோ 8 + 6 14 14 + 10 24 24/2 12 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ எஸ்க்கு பதிலாக 12 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 12 - 8 ஏபிசிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 12 - 10 × 12 - 6 இதை எடுத்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட். ஸோ 12 - 8 2ஆ, சாரி 4ஆ. இங்கே 12 - 2 வந்து 2, இங்கே 12 - 6 வந்து 6 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 12 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கணும்னா எல்லாமே நமக்கு 2 வேல்யூவாக இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணுமா. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, 12 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது. ஸோ 12 இங்கே 2 6 ஆர் 12, அப்போ 2 12 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வரப்போ ஒரு 12 வந்துடும். அப்புறம் ஸ்கொயர் ரூட்லேருந்து 4 இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வரப்போ ஒரு 2 வருமா. ஸோ 12 × 2 24 மீட்டர் ஸ்கொயர் தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சைட் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஃப் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 900 √3. ஸோ சமபக்க முக்கோணத்துடைய ஏரியா கொடுத்துருக்காங்க 900 × √3. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது √3/4 ஏ ஸ்கொயரா. ஸோ √3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 900 × 4ஆ. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் வந்துருமா. ஏ வேல்யூ என்னது ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 × 4. 2 0 வெளில வரப்போ ஒரு 0வா வருமா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னது 33 இல்லையா. அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2. அப்போ 30 × 2 சைடு என்ன கிடச்சிரும் நமக்கு 60 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செமி பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹேவிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சைடு கொடுத்துருக்காங்க. செமி பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்கே என்னது அரை சுற்றளவு கேட்குறாங்க. அப்போ எஸ் தான் கேட்குறாங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ + பி + C/2ஆ. அப்போ இங்கே ஏ என்ன கொடுத்துருக்காங்க 15 + 20 + 25/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 25 + 15 என்னது 40 40 + 20 60 60/2 30 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்தது பாருங்கள். லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட்ஸ் 3√3 சென்டிமீட்டர். அப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம் இருக்குது. அதுக்கு என்னது எனக்கு ஆல்டிடியூட் ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹெச்சுக்கு ஃபார்முலா பார்த்தோமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 × ஏன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 × ஏக்கு 3 × ஸ்கொயர் ரூட் 3. 2 ஸ்கொயர் ரூட் 3 சேர்ந்தா ஒரு 3 ஆகிடுமா. அப்போ இங்கே வெளியில் வர்றப்போ 3 × 3/2 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 9/2னா என்னது 4.5. அதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்குலர் கார்டன் இஸ் 800. ஒரு முக்கோண வடிவத்தில் உள்ள தோட்டத்தின் பரப்பளவு 800. ஹைட் ஆஃப் அ கார்டன் வந்து 40 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயரம் வந்து 40 மீட்டர். பேஸ் லென்த் அப்படின்னா பேஸ் என்ன பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோட்டத்தின் அடி உயரம் பேஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
நமக்கு என்ன தெரியும், ஏரியா வந்து half into base into height which is equal to 800. இதில் h தான் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 40 கொடுத்துட்டாங்களா, half into b into 40 equal to 800. ஸோ இந்த 0 கேன்சல், 4 டேபிளில் கேன்சல் பண்ணாலும் 20 வரும், b equal to 20, இங்கே ஒரு 2 இருக்கு, அப்போ 20 into 2 40 மீட்டர் அப்படின்னு கிடச்சிடும். கிளியர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் வித் ஏரியா 48 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஒரு முக்கோணம் இருக்கு, அதனுடைய பரப்பளவு 48 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இட்ஸ் பேஸ் இஸ் 4 சென்டிமீட்டர் கிரேட்டர் தன் ஆல்டிடியூட். அதன் அடிப்பக்கம் அதன் குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம். அப்போ பேஸ் வந்து எனக்கு என்னது, ஆல்டிடியூடு ஹெச்சை விட 4 சென்டிமீட்டர் ஜாஸ்தி. ஸோ அதனால h+4 அப்படின்னு போட்டேன். லென்த் ஆஃப் த பேஸ், பேஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம், half into base into height தான் ஏரியா. ஸோ அப்போ half into base h+4, ஹைட் என்னன்னு தெரியாது, ஸோ அதுவும் h which is equal to 48 அப்படின்னு கிடச்சிருமா. இப்போ இந்த 2 அங்கே போச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும், 2 அங்கே போச்சு அப்படின்னா 48 into 2 96 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே இருக்க ஆப்ஷன்ஸை ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ட்ரை பண்ணால் ஃபஸ்ட் ஆப்ஷன் 8ன்னு இருக்குது. ஸோ 8 into h+4 நமக்கு என்னது 12 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 96 அப்படின்னு வந்துருச்சா. ஸோ அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வரும், 12 into 16 அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். 12 into 16 நமக்கு 96 விட ஜாஸ்தி ஆயிருமா. ஸோ அப்போது இங்கே என்னது, லென்த் ஆஃப் த பேஸ் பியோட தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போது எனக்கு இங்கே 8 12ன்னு போட்டு 96ன்னு வந்துருச்சு. ஆனால் நான் இங்கே h8ன்னு போட்டிருக்கேன். ஆனால் இங்கே கொஷினில் நம்மக்கிட்ட கேட்டது பேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஆப்ஷனில் கொடுத்தது எல்லாமே பேஸ். பேஸ் வந்து எனக்கு 8ன்னு நான் போடுறப்போ 8ன்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஆனால் இங்கே ஹைட்டு தான் நான் 8ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். கரெக்டா. அப்போ ஹைட்டு 8ன்னு போட்டால் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இங்கே பேஸ் வேணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், ஹைட்டு 8, 8 + 4 12 தான் பேஸு. அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. நம்ம குழப்பத்தில் என்ன பண்ணுவோம், 8 தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுருவோம். சரிங்களா. ஸோ அவசரப்படாமல் கொஷினை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணுங்கள். அடுத்து மெஷர் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் இந்த ரேஷியோ 5:4:3. ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதனுடைய ஆங்கிள் கோணம் கேட்குறாங்க. நமக்கு ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, 3 கோணங்களின் கூடுதல் என்னவா இருக்கும்னா 180 டிகிரியாக இருக்கும். முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180யாக இருக்கும். இதுவே எனக்கு வந்து ஸ்கொயரு இல்லை ரெக்டாங்கிள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா உள்ள எத்தனை நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்குது, இல்லை சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள்ஸ், இல்லை 3 எண்களின் இல்லை 4 கோணங்களின் கூடுதல். ஏன்னா 4 சைடு இருந்தால் 4 கோணம் இருக்குமா, 4 எண்களின் கூடுதல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-2 into 180 டிகிரி அப்படின்னு போடணும். இந்த n வந்து எனக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை பக்கம் இருக்கோ அத்தனை இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எனக்கு ஸ்கொயர் ரெக்டாங்கிள்னா 4 பக்கம் இருக்குமா, அப்போ 4 - 2 2 into 180 360 டிகிரியாக இருக்கும். ஓகேவா. இங்கே என்ன இருக்குது, எனக்கு 3 பக்கம் தான் இருக்குது. அப்போ 3 - 2 1 into 180 180 டிகிரி தான். அப்போ இந்த 3 கோணத்தையும் நான் கூட்டினா 180ன்னு வரணும். இந்த 3 கோணத்தையும் எனக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல, 5 4 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம், 5x 4x 3xன்னு எடுத்துக்கலாமா. அப்போ அந்த 3 கோணத்தையும் நான் கூட்டினா எனக்கு 180 டிகிரி வரணும். ஓகேவா. இப்போ ஈக்குவேஷன் கிடச்சிச்சா. அப்போ இங்கே என்னது 5 + 4 9, 9 + 3 என்னது 12x, 12x = 180 டிகிரி. நமக்கு எக்ஸ் என்ன கிடச்சிரும், 180/12னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 16 வருமா. அப்புறம் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக நமக்கு 15 கிடச்சிருமா. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ். அப்போ 5x 15 into 5 75 ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து 15 into 4 போடுறப்போ 16 வருமா. ஸோ இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. அடுத்து 15 into 3னா 45. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் 11 60 61. ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு பக்கங்களுடைய அளவு கொடுத்துட்டாங்க, ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. 3 அளவும் வெவ்வேறையா இருக்கா. அப்போ இது என்னது, அசம பக்கம் முக்கோணம்னு எடுத்துக்கலாமா. ஏரியா வேணும்னா என்னது, எஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எஸ் = இது என்னது, ஏபிசி. அப்போ a + b + c/2 அப்படின்னு போட்டுக்கலாமா. அப்போ 11 + 60 + 61. அப்போ இது ரெண்டையும் போட்டால் 121ன்னு வரும். இது 131 132. அப்போ 132/2 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது, 66. எஸ்ஸோட வேல்யூ 66.
இப்போ நமக்கு ஏரியா வேணும்னா என்ன பண்ணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ், எஸ்ஸோட வேல்யூ 66, எஸ் மைனஸ் ஏன்னு போடணும். எஸ் மைனஸ் ஏனா 66 மைனஸ் 11 55. அடுத்து எஸ் மைனஸ் பி, 66 மைனஸ் 60னா 6 அப்படின்னு கிடச்சிடும். அடுத்து 66 மைனஸ் 61 என்ன கிடைக்கும், 5 அப்படின்னு கிடச்சிருமா. ஸோ இப்போ இது எனக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எல்லாத்தையும் நான் ரெண்டு ரெண்டாக பிரித்து எழுதிட்டேன்னா வெளில ஈஸியாக வந்துடும். அப்போது 66 6 இன்ட்டு 11 எழுதலாமா, 55 எப்படி எழுதலாம், 5 இன்ட்டு 11 இன்ட்டு 6 இன்ட்டு 11. இப்போ உள்ள 2 6 இருக்குது, வெளில வரப்போ ஒரு 6, உள்ள 2 11 இருக்குது, வெளில வரப்போ ஒரு 11 அப்படின்னு கிடச்சிடும். அடுத்து என்ன வந்துடும், இங்கே 6 இன்ட்டு 5, அப்போ உள்ள 2 5 இருக்குது, வெளில வரப்போ ஒரு 5. 6 5s are 30யா, 30 இன்ட்டு 11 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும், 11 இன்ட்டு 30 அப்படின்னு போட்டிங்கன்னா 330 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ அதான் நம்மளுடைய ஏரியா. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be the length of the sides of a triangle. எது வந்து எனக்கு லென்த்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி எனக்கு அது ரைட் ஆங்கிளா இல்லையா, செங்கோணமா இல்லையான்னு சொல்லிடலாம். கரெக்டா. ஆனால் இங்கே எனக்கு நார்மல் ட்ரையாங்கிளா இல்லையான்னு எப்படி செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சைடு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 சைடில் பெரிய சைடு அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா. சின்ன சைடு மிச்சம் 2 கொடுத்துருப்பாங்கல்ல, அது 2ஐயும் கூட்டணும். கூட்டினா அந்த வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கணும். எதை விட அப்படின்னா 3ஆவதாக இருக்கிற பக்கத்தை விட. அப்படி இருந்தால் தான் அது வந்து முக்கோணம் உருவாக முடியும். அப்படி இல்லைன்னா எனக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு அர்த்தம். சரியா. ஸோ அப்போ இங்கே என்னது 4 11 16 இருக்கு. இங்கே 11 + 4 என்னது 15. 15ன்றது எனக்கு 16ஐ விட கிரேட்டரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ என்னது, எனக்கு இங்கே ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாதுன்னு அர்த்தம். நமக்கு cannot be the length of the sides of a triangle தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ போட்டிருக்காங்க. மிச்ச ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாமா. ஸோ பெரிய சைடு அப்படியே வச்சுக்கோங்க, சின்ன சைடு ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 14 வருமா. 14 எனக்கு 12 விட ஜாஸ்தி தான். அப்போது இது எனக்கு ட்ரையாங்கிள் உருவாகலாம். அடுத்து இங்கே என்னது 10 + 7 17. 17 எனக்கு 11 விட ஜாஸ்தியா, அப்போது இது எனக்கு ட்ரையாங்கிளாக உருவாகலாம். இங்கே பெரிய சைடு 13, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். 5 + 9 என்னது 14. 14 கிரேட்டர் தென் 30னா, அப்போ இதுவும் எனக்கு சைடு ஆஃப் அ ட்ரையாங்கிளாக இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் என்ன பண்ணும், அப்போ நோட் அப்படின்னு போட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற இடத்துல நோட் அப்படின்னு போட்டு இந்த கண்டிஷனை எழுதி வச்சுக்கணும். சரியா. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be the sides of the triangle. ஸோ போன சம் அதே தான், பெரிய சைடை அப்படியே வச்சுக்கணும், மிச்சம் இருக்கிற 2 சைடு என்ன பண்ணணும், கூட்டணும். 9 greater than 6 கரெக்ட். அப்போ இது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். இங்கே என்னது, பெரிய சைடு அப்படியே வச்சுக்கலாம். 2 3s are 5, சாரி 2 3s are 2 + 3 5, 5 greater than 4, அப்போ இது எனக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். இங்கே பெரிய சைடு அப்படியே வச்சுக்கலாம். 3 + 4 எனக்கு என்னது 9, சாரி 7, 3 + 4 7, 7 வந்து எனக்கு கிரேட்டர் தென் 5, அப்போ இதுவும் எனக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். இங்கே எனக்கு 3 பெரியது, ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். 1 + 2 எனது 3, எனக்கு 3 கிரேட்டர் தென் 3ஆன்னு கேட்டால் இல்லை, ஈக்குவல் டு தான். எனக்கு கண்டிப்பாக கிரேட்டர் தென்னாக தான் இருக்கணும். அப்போ எனக்கு எது ட்ரையாங்கிள் உருவாகாது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து ட்ரையாங்கிள் வராது. ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்க, வாட் இஸ் அ ஹாஃப் ஆஃப் அ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் whose vertices are. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிராஃபில் பிளாட் பண்ணுற மாதிரி இந்த 3 ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த 3 ட்ரையாங்கிளோட பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இந்த எக்ஸ் கமா ஒய்லேருந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு வாட்டியும் கிராஃபில் பிளாட் பண்ணுற மாதிரி பிளாட் பண்ணிவிட்டு இந்த சைட்லாம் என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்கு இல்லை ஃபார்முலா தான் அதுவும், ஆனால் அந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரெயிட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. 1 1 3 1 என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே தான் எழுதணும். இது எக்ஸ் இது ஒய் அப்படின்னு எழுதிக்கணும். சரியா. இங்கே நான் 1 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால 1 1லேயே முடிச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணும், இதை கீழாக்க பார்த்து இப்படி கிராஸாக 3 ஆரோ போடுங்க. அந்த 3 ஆரோவையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 1 × 1 1, அடுத்து 3 × 3 9, நடுவில் ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ +9. அடுத்து 1 × 1 1, ஸோ +1. ஓகேவா. இது வந்து டவுன் ஆரோவை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், அப் ஆரோ போடணும். அப் ஆரோ போடணுன்னா என்னது, இது அப்பு இது அப்பு இது அப்பு. ஸோ அப் ஆரோ வந்து நம்ம வேறு கலரில் வேணா காட்டலாமா. ஸோ அப் ஆரோ என்னது, இதுதான் வந்து அப் ஆரோ, இது அப் ஆரோ இது அப் ஆரோ. இப்போ அதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 3 3யா, அடுத்து இங்கே 1 × 1 1, அடுத்து 3 × 1 3, ஸோ +3 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோன்னா அதான் நம்மளுடைய ஏரியா ஃபார்முலா. ஓகேவா. ஸோ அப்போ ஏரியா ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், half ஆஃப்
டவுன் மைனஸ் அப் அப்படின்னு போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 10 11 11 minus 6 plus 1 7. So 11 minus 7/2 which is equal to 4/2 which is equal to 2. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? half of area of a triangle கேட்குறாங்க. இதான் area of triangle. இதில் பாதி என்னதுப்பா? 1. So option A is the correct answer. Clear? அடுத்தது பாருங்க, area of triangle whose vertices are. திரும்ப அதே தான் 0 0 4 0 4 6. எங்கே ஆரம்பிச்சோமோ அதே தான் லாஸ்ட்லேயும் எழுதணும். ஸோ லாஸ்ட்டில் 0 0. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? டவுன் ஆரோ போட்டுக்கலாமா? ஸோ டவுன் ஆரோ போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 ஆகிடும். இங்கே 4 6 ஆர் 24. அடுத்ததும் 0 ஆகிடும். அதனால நான் எழுதலை. மைனஸ் இப்போ என்ன பண்ணணும்? அப் ஆரோ எழுதணுமா? ஸோ அப் ஆரோ இங்கே என்னது? இங்கே 0 ஆகிடும். இங்கேயும் என்னது? 0 ஆகிடும். இங்கேயும் 0 ஆகிடும். அப்போ 0/2. 24/2 என்னது? 12 தான் ஏரியா. ஸோ 12 ஸ்கொயர் யூனிட்ஸ். கிளியரா? புரியுதா? அடுத்தது பாருங்க, 1 2 -3 4 -5 -6. ஆரம்பிச்சதே தான் திரும்ப முடிக்கணும். ஸோ 1 2. இப்போ என்ன பண்ணணும்? டவுன் ஆரோவில் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்னது? 1 × 4 1 × 4 4. அடுத்து என்னது? -3 × -6. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ அப்போது ப்ளஸ் 18. 3 6 ஆர் 18. அடுத்து இங்கே -5 × 2. அப்போ -10 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ மைனஸ் அங்கே என்ன சைன் வருதோ மல்டிப்ளை பண்ணுறப்போ அந்த சைன் அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது என்னது? டவுனும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அப்போ எழுதணுமா? ஸோ அப்போ எழுதுனா இங்கே என்ன வரும்? -3 × 2 -6 அப்படின்னு வரும். -5 × 4 -20. இங்கே 1 × -6 -6 divided by 2 அப்படின்னு போடணும். ஸோ அப்போ இங்கே 18 + 4 என்னது? 22. 22 - 10 12. 22 - 10 12. இங்கே என்னது? -20. இங்கே எல்லாமே மைனஸ் மைனஸில் இருக்குது. -6 -20. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தான் பண்ணணும். ஸோ -26. -26 -6னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தான் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் 32. பிக்கர் நம்பர், பெரிய நம்பர் சைனு போடணும். அப்போ -32. அப்போ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஆகிடும். +32/2 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இங்கே என்னது? 12 + 32னா 44. ஸோ 44/2. ஆன்சர் என்னது? நமக்கு 22. ஸோ சைன் நமக்கு எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கணும். சரியா? சைனை விட்டுறக்கூடாது. அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 2 angles are in the ratio 4:9. 2 ஆங்கிள் 4:9 இருக்குது. And their supplementary angles are in the ratio 8:3. Then the 2 angles are respectively. இந்த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னா மிகை நிரப்பும் கோணங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மிகை நிரப்பும் கோணங்கள் அப்படின்னா எனக்கு இப்போ இங்கே பாருங்க, இந்த மாதிரி 2 லைன் இருக்கு. சரியா? ஸோ இந்த 2 லைனுக்கான ஆங்கிள் என்னது? கோணம் என்னது? θ1 அப்படின்னு சொல்லுவோமா? இந்த θ1 ஆங்கிளோட மிகை நிரப்பும் கோணம் என்ன அப்படின்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா மிகை நிரப்பும் கோணம் θ2. அப்போ நமக்கு இந்த மிகை நிரப்பும் கோணம் இல்லை சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன சொல்லலாம்னா sum of 2 angles whose sum of 2 angles is 180 degree. Sum of whose 2 angle is 180 degree. Then that angle is known as supplementary angle. நான் இங்கிலீஷ்லாம் பேசல. மிகை நிரப்பும் கோணம் அப்படின்னா என்னன்னா 2 கோணம் இருக்குது. அது 2 கோணத்தையும் நான் கூட்டினா எனக்கு 180 டிகிரி வந்துச்சுன்னா அதுதான் மிகை நிரப்பும் கோணம். ஓகேவா? இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 angles are in the ratio 4:9. 2 ஆங்கிளோடைய ரேஷியோ 4:9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆங்கிள்னு தெரியாது. நான் வந்து x1 x2 என்ன ஆங்கிள்? 2 ஆங்கிள். ஸோ θ1 θ2ன்னு வச்சுக்கலாமா? இல்லை அந்த 2 ஆங்கிள் நம்ம எப்படி எழுதலாம்? 4x 9xன்னு வச்சுக்கலாம். அந்த 2 ஆங்கிளோடைய ரேஷியோ 4:9. அப்போ அந்த 2 ஆங்கிள் என்ன? 4x 9x வச்சுக்கலாம். இப்போ அதோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோடைய ரேஷியோ 8:3. 4xோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இல்லை மிகை நிரப்பும் கோணம் என்னவா இருக்கும்? 180 - 4xஆ? ஓகேவா? 180 - 4x. இதோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 - 9x. அதாவது மிகை நிரப்பும் கோணம்னா எனக்கு 2 இதையும் கூட்டினா எனக்கு 180 வரணும். அப்போ நான் இதை மாற்றி 180 மைனஸ்னு கூட எழுதிக்கலாம்ல. அப்போ இது எனக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இல்லைன்னா மிகை நிரப்பும் கோணம். இப்போ இது 2ஓட ரேஷியோ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 8:3. அப்போ இங்கே ஈக்குவேஷன் மாதிரி எப்படி வரும்? 180 - 4x by 180 - 9x equal to 8/3 அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா? இதை இப்போ ஸ்ட்ரைட்டாக ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம்.
கண்டுபிடிச்சிட்டு நமக்கு இந்த ரெண்டு ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்களா, அப்போ அந்த எக்ஸில் 4x என்ன 9x என்னன்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லை என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 180 இங்கே வந்து 8x 3x அப்படின்னு போட்டு வேறு திரும்ப xxன்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, பெட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுருவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3 இன்ட்டு 180 மைனஸ் 4x. ஸோ இதை எழுதியிருக்கேன், 3 இன்ட்டு 180 மைனஸ் 4x. அடுத்து இங்கே என்ன வந்துடும், 8 இன்ட்டு 180 மைனஸ் 9x அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே என்னது 3 இன்ட்டு 180யா, ஸோ 3 இன்ட்டு 180 minus 12x which is equal to 8 into 180, 9 8s are என்னது 72x. ஸோ 72x. இந்த 3 into 180 இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும், 8 into 180 3 into 180 மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 5 into 180ன்னு வந்துடுமா. இந்த பக்கம் 72 மைனஸ் 12xன்னு இருக்கும். ஸோ 60x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாம், 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 15 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 15னா ஆங்கிள் என்னது, 4 into 15 20 சாரி 60. 9 into 15 என்ன கிடச்சிரும், 9 into 15 அப்படின்னு போட்டோம்னா 135. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. அப்போ இங்கே என்ன தெரியணும், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சு, மிகை நிரப்பும் கோணம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக போட்டுருலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த சர்க்கம் சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். சர்க்கம் சென்டர் அப்படின்னா என்னன்னா சென்டர். இப்போ நார்மலாக சர்க்கிள்லாம் இருக்குது அப்படின்னா சென்டர் எங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ட்ரையாங்கிளோட சென்டர் எங்கே இருக்கும், ஸ்கொயருக்கும் நமக்கு சென்டர் எங்கன்னு தெரிஞ்சிடும். ஸ்கொயருக்குலாம் நம்ம சென்டர் எங்கன்னு பார்க்க மாட்டோம், ஆனால் சென்டர் எங்கன்னு தெரிஞ்சிடும். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸில் பாதி, இந்த டிஸ்டன்ஸில் பாதி, இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே நடுவில் வச்சு அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம் சென்டர். இப்போது நமக்கு ட்ரையாங்கிளுக்கு சென்டர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இங்கிலீஷில் மீடியன் அப்படின்னு சொல்லுவோமா. அதாவது இங்கே இருக்கிற இந்த கார்னரையும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற மிட் பாயிண்ட்டையும் நடு பாயிண்ட்டையும் சேர்க்குறேன். அது மாதிரி இந்த கார்னரையும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற நடுவில் இருக்கிற இதையும் சேர்க்குறேன். அப்புறம் இங்கே இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்க கார்னரையும் இந்த சைடில் இருக்கிற மிட் பாயிண்ட் நடு பாயிண்ட்டையும் சேர்க்குறேன். இப்போ எல்லாம் சேர்த்தா இது ஒரு இடத்துல ஜாயின் ஆகுதா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீடியன் இல்லைன்னா சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 புள்ளியோடைய பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இது முன்னாடி கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஷின் இப்போ கேட்குறது இல்லை, பட் ஆனால் பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த நடுவில் இருக்க அந்த மீடியன் இல்லை சர்க்கம் சென்டருடைய என்ன கேட்குறாங்க, மையப்புள்ளி பாயிண்ட் என்ன அதுதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ரெண்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு வைங்க, 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் இந்த எக்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y minus 2 whole square அப்படின்னு போடணும். ஃபர்ஸ்ட் 4,2 எடுத்திருக்கேன், which is equal to என்ன பண்ணணும், இங்கே 3 3 இருக்கா. ஸோ x minus 3 whole square plus y minus 3 whole square. நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு டிஸ்டன்ஸை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். அதாவது டிஸ்டன்ஸுனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இப்போ இந்த பாயிண்ட் தான் எனக்கு 4,2ன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். சரியா? இப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட் தான் எனக்கு அந்த 3,3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதை மாதிரி நான் 2 பாயிண்ட்டாக சேர்த்து இந்த டிஸ்டன்ஸை இந்த XYயை நான் அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா வேணும்ல. ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். 2 லைன் இருந்துச்சுன்னா அந்த 2 லைனோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நான் 2 சைடும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நான் 2 பாயிண்ட்டை வச்சு ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் என்னவோ அதே தான் இந்த டிஸ்டன்ஸும். ஸோ அதனால நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ தான் எனக்கு இந்த மிட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் கண்டிஷன் என்னது, இந்த சர்க்கம் சென்டருக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னவோ அதே தான் இந்த டிஸ்டன்ஸும் அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ அதை தான் நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து எப்படி ஈக்குவேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னதோ அதே தான் இந்த டிஸ்டன்ஸும் அப்படின்னு போட்டு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் என்னவோ அதே தான் இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு மொத்தம் 3 பாயிண்ட் 4 2 3 3, அடுத்து 3 3 2 2, அப்புறம் 4 2 2 2 அப்படின்னு 3 இடத்துல கண்டுபிடிச்சி எக்ஸ் ஒய் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஃபைனலாக. ஓகேவா?
ஸோ இப்போ இங்கே பண்ணதுக்கப்புறமா இதை சால்வ் பண்ணணும். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab டூ 4xன்னு வரும். அப்போ 8x ப்ளஸ் 4 ஸ்கொயர் என்னது 16 ப்ளஸ் இங்கே என்னது y ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஒய்ன்னு வரும். ஸோ 4y ப்ளஸ் 4 a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுறேன், வேறு எதுவுமே பண்ணல. ஓகேவா? புதுசாக எதுவும் போடல. இப்போ இங்கே x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 ப்ளஸ் ஒய் மைனஸ் 3க்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 9 அப்படின்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், இந்த ஒய் ஸ்கொயர் இந்த ஒய் ஸ்கொயர் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது எனக்கு? இங்கே 16 ப்ளஸ் 4 20 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 9 ப்ளஸ் 9 18 இருக்கா? ஸோ மைனஸ் 8x மைனஸ் 4y which is equal to இங்கே மைனஸ் 6x மைனஸ் 6y ப்ளஸ் 18 அப்படின்னு இருக்கும். எனக்கு எக்ஸ் டேர்மெல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடலாமா? இந்த 6ஐ இங்கே கொண்டு வரோன்னு வைங்க, என்ன வரும்? மைனஸ் 8 ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ மைனஸ் 8x ப்ளஸ் 6xனா மைனஸ் 2x. அடுத்து இங்கே மைனஸ் 6y இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன்னா ப்ளஸ் 6yயா? ஸோ அப்போ ப்ளஸ் 2y அப்படின்னு கிடைக்கும். இந்த 20ஐ அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா என்ன வரும்? மைனஸ் 20. ஸோ மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணிடலாமா? இந்த ஈக்குவேஷனையே ஃபுல்லாக மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வந்துடும்? எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் 1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 2 பாயிண்ட் எடுக்கணும். 4 2வும் 2 2வும் எடுக்கிறேன். அடுத்து 4 2வும் 2 2வும் எடுத்தால் என்ன வரும்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இந்த பாயிண்ட்டுக்கு எழுதிட்டேன். அடுத்து 2,2க்கு எழுதணும். 2,2க்கு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இந்த பாயிண்ட் சைடையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y ப்ளஸ் 4ஆ? இங்கே இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதுறேன், ஒரு வாட்டியும் சொல்ல வேண்டாமேன்னு, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ அடுத்து இங்கே எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. அடுத்து இங்கே ஒய் மைனஸ் 2க்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ரெண்டு சைடும். நான் ஏன் கேன்சல் பண்ணுறேன்? இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும், ஸோ கேன்சல் ஆகிடும், 0ன்னு ஆகிடும். இங்கே இருக்க ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அதனால தான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் 4y, இங்கேயும் மைனஸ் 4y, இங்கே ப்ளஸ் 4, இங்கே ப்ளஸ் 4. ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். 16 மைனஸ் 8x ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 4 மைனஸ் 4x. ஸோ இப்போ இங்கே இந்த 4 இங்கே வந்துச்சுன்னா 16 மைனஸ் 4 12. இந்த 8 அந்த சைட் போச்சுன்னா என்னது? 8x மைனஸ் 4xன்னு வரும். ஸோ 4x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிடும்? 12/4 3 அப்படின்னு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? இந்த எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்றது இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 3னா என்னது? 3 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிடும்? 3 மைனஸ் 1 2. அப்போ பாயிண்ட் என்னது? 3,2 தான் பாயிண்ட்டு. ஸோ ஆப்ஷன் டி அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் இதே டைப்பில் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்கள். சரியா? ஸோ புரியுதுல்ல? அடுத்த கொஷின் போயிடலாமா? அடுத்தது பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே 9 4 இது வந்து ரெக்டாங்கிள் செவ்வகம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் சதுரம் 6 6. இங்கே என்னது? 9 8. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன் பி ட்ரான் ஃப்ரம் திஸ் ஃபிகர். ஸோ கொடுத்துருக்கிறதுல எந்த கன்க்ளூஷன் ட்ரா பண்ணலாம்? ஏரியா ஆஃப் 3 ஃபிகர்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏரியா என்னது? அப்போ 9 4s are 36. இங்கே ஏரியா என்னது? 6 × 6 36. இங்கே ஏரியா என்னது? half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதை கேன்சல் பண்ணால் 4 9 4s are 36. 3 ஏரியாவும் ஒன்று போல் இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் ஆல் த 3 ஃபிகர்ஸ் ஆர் ஈக்குவல். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி பி ஈக்குவல் டு 90 டிகிரி, ஏபி ஈக்குவல் டு 18, பிசி ஈக்குவல் டு 24. கேல்குலேட் த லென்த் ஆஃப் ஏசி. அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி. ஸோ பிலேருந்து சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து இங்கே பின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. ஸோ இது ஏ. ஸோ இது ஏபி 18 சென்டிமீட்டர். அடுத்து இது பிசி 24 சென்டிமீட்டர். இப்போ அடுத்து என்னது? பி வந்து 90 டிகிரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் பி அப்படின்னு வச்சுக்கலாம். பி வந்து 90 டிகிரி.
அடுத்து என்ன பண்ணலாம், ஏபியா. ஸோ இது ஏனா இது 18 சென்டிமீட்டர், இது பிசினா இது 24 சென்டிமீட்டர். இப்போ ஏசி தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏசி பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் போதுமா? பித்தாகரஸ் தியரம் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ 18 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் என்னன்னு உங்களுக்கே கண்டுபிடிக்க தெரியும்ல. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்தது பாருங்கள், ஏரியா ஆஃப் லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் அ செமிசர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4. 4 சென்டிமீட்டரை ஆரமாக கொண்ட அரை வட்டத்தின், ஸோ அரை வட்டம் இருக்குது, அதில் ஆரம் எத்தனை இருக்குது, 4 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். அரைவட்டத்தின் உள்ளமைத்த மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு. இதுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரையாங்கிள் வைக்க முடியுமோ ஸோ அந்த ட்ரையாங்கிளை வைக்கிறோம். ஸோ அந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா என்ன, பரப்பளவு என்ன, அதான் கேட்குறாங்க. ஸோ பரப்பளவு என்னவா இருக்கும்? ஸோ இங்கே செமி சர்க்கிள் அப்படின்னா இந்த ஹைட்டு அதே ரேடியஸ் 4ன்னு இருக்குமா? அப்போ இங்கே ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்னது, ஹாஃபு, ஹைட்டு 4, பேஸ் என்னது 4 4 8ஆ? ஸோ அப்போ 8. அப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 4 × 4 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையுமே நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். எது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா அசம பக்க முக்கோணத்துடைய ஃபார்முலா. இது எதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரப்பீசியமுடைய ஃபார்முலா. ட்ரப்பீசியம்னா தமிழில் சரியாக தெரியல கன்ஃபார்மாக, நாற்கரம் நினைக்கிறேன். நாற்கரமா, இணைகரம்னா பேரலோகிராம், இது நாற்கரமா என்னன்னு மட்டும் நான் பார்த்து சொல்கிறேன். பட் ட்ரப்பீசியம் தான் வந்து இதனுடைய ஏரியா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே ஹாஃப் ஏபி சைன் சீன் இருக்கா, நமக்கு 2 சைடு ஒரு ஆங்கிள் தெரிஞ்சால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால இதுவும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லார்ஜர் இன் ஏரியா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் 10 ஹைட்டு 8, ட்ரையாங்கிள்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 4, ஸோ 40 வரும். இதுதான் ஏரியா. இங்கே ஏரியா என்னது, சைடு 12 5 13 இருக்குது. ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கணுமா? எஸ் கண்டுபிடிக்கணும்னா 13 + 5 நமக்கு 18. 18 + 12 என்ன வந்துடும், 30. 30/2 15. ஸோ எஸ்ஸோட வேல்யூ 15. அப்போ ஏ வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15. 15 - 12 வந்து 3. 15 - 5 வந்து 10. அடுத்து 13 - 15 அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், 2 அப்படின்னு கிடச்சிருமா? 15 - 13னா 2. அப்போது இங்கே 10 நம்ம எப்படி எழுதலாம், 2 × 5ன்னு எழுதலாம். இப்போ அது மாதிரி 15 என்ன எழுதலாம், 3 × 5ன்னு எழுதலாம். அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வர்றப்போ எனக்கு உள்ள 2 5 இருக்கும், ஒரு 5ஆக வெளில வந்துடும். உள்ள 2 3 இருக்கும், ஒரு 3ஆக வெளில வந்துடும். உள்ள 2 2 இருக்கும், ஒரு 2ஆக வெளில வந்துடும். அப்போ 2 5s are 10, 10 × 3 30. இங்கே ஏரியா வந்து 30. அடுத்தது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் whose sides are 10 மீட்டர் ஈச். அப்போ இங்கே என்னது, √3/4 a ஸ்கொயர்னா 10 × 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே 10 × 10னா இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5. இதை திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ 5 அப்படின்னு கிடச்சிடும். அப்போ 5 × 5 25. 25 × √3. √3 வேல்யூ என்ன சொன்னேன், 1.732 அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ 25 × 1.732. 25 × 1.5 அப்படின்னு போட்டாலே நமக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன வந்துடும், 25 × 3/2 அப்படின்னா 12.5. 12.5னா 25 75/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 75ல் பாதினா 37 சம்திங். அப்போது இது 1.7ல் வேறு இருக்குது. கண்டிப்பாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா 40ஐ விட ஜாஸ்தியாக தான் வரும் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் whose sides containing right angle. ஸோ அப்போ இங்கே ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு போட்டோன்னா 6 தான் வரும். அப்போ எனக்கு இருக்கிறதே மேக்ஸிமம் லார்ஜர் ட்ரையாங்கிள் என்னது, ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. கிளியர்? ஸோ அடுத்தது ஒரு குட்டி கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னா, எனக்கு எந்த ஷேப் வேணால் அவங்க கொடுக்கலாம். அது சர்க்கிள் கொடுக்கலாம், இல்லைனா வந்து மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா சர்க்கிளு ஸ்கொயரு இதை வச்சு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன், சர்க்கிளோடைய ரேடியஸ் கொடுத்துருவாங்க. ரேடியஸ்னால் ரேடியோடைய ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துட்டு எனக்கு ஏரியா ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்கலாம். பரப்பளவுடைய விகிதம் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கிளில் ஏரியா மட்டும்தான் வரும். ஸோ ஏரியா ரேஷியோ என்னன்னு கேட்கலாம். சம்டைம்ஸ் சிலிண்டர்லாம் வர்றப்போ வால்யூமுடைய ரேஷியோ என்னன்னு கேட்கலாம். அப்படி
அப்படி இல்லைன்னா பெரிமீட்டர் சுற்றளவு ரேஷியோ என்னன்னு கேட்கலாம். ஸோ ஏரியா ஃபார்முலா என்னது நமக்கு சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயரா, பெரிமீட்டருடைய ஃபார்முலா என்னது 2πr. அப்போ எனக்கு ரேடியஸ் ரேஷியோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1:2 இல்லை 2:4ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ரேடியஸ் ரேஷியோ வந்து 2:4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துட்டு எனக்கு பெரிமீட்டர் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்கன்னு வைங்க. இப்போ 2πr தான் நமக்கு ஃபார்முலா. இந்த 2π கான்ஸ்டன்ட் ஆர் பேஸ் பண்ணி தான் இருக்கும் நமக்கு பெரிமீட்டர் வேல்யூ. அப்போ எனக்கு இங்கே ரேடியஸ் ரேஷியோ 2:4னா பெரிமீட்டர் ரேஷியோவும் 2:4 தான். ஓகேவா? இப்போ ஏரியா ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா என்னது, எனக்கு ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், பை கான்ஸ்டன்ட், இங்கே ஆர் ஸ்கொயர், ஆரோட ரேஷியோ 2:4னா அப்போ ஏரியா ரேஷியோ என்னது 2 ஸ்கொயர் இஸ் டு 4 ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஸ்கொயரில் கேட்டாலும் ஸ்கொயரில் என்ன சொல்லியிருப்பாங்க, ரேடியஸ்ன்னு சொல்லாமல் சைடுடைய ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. சைடுடைய ரேஷியோ கொடுத்துட்டு ஏரியா ரேஷியோ என்ன, பெரிமீட்டர் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ சைடு ரேஷியோ கொடுத்துட்டு பெரிமீட்டர் ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா சைடு ரேஷியோ என்னவோ அதே சேம் தான் பெரிமீட்டர் ரேஷியோ. ஆனால் ஏரியா ரேஷியோ கேட்குறப்ப என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஓகேவா? இவ்வளோதான் சின்ன கான்செப்ட். இப்போ பாருங்க, if ratio of area of two squares is 225:256. ஸோ ஏரியா ரேஷியோ கொடுத்துருக்காங்க என்னென்னு 225:256ன்னு. இப்போ என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டர் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டர் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், பெரிமீட்டர் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, நமக்கு பெரிமீட்டர் ரேஷியோவும் சைடு ரேஷியோவும் ஒன்று தான் சொன்னோமா. அப்போது இது என்னது, எனக்கு ஏ ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறமா வந்த ரேஷியோ. அப்போ எனக்கு இங்கே ஏ ரேஷியோ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதுமா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225:256 அப்படின்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வந்துடும், 15:16. ஸோ அதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. இப்போ எனக்கு சைடு ரேஷியோ கொடுத்துட்டு ஏரியா கேட்குறாங்க அப்படின்னா, சைடு ரேஷியோ கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்க அப்படின்னா சைடு ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஏரியா கொடுத்துட்டு சைடு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் ரேஷியோவும் அந்த சைடு இல்லை ரேடியஸ் ரேஷியோவும் சேம் தான், அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். அடுத்தது பாருங்கள், டயக்னல் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 2:5. டயக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்னல் ரேஷியோ 2 ஸ்கொயருடைய டயக்னல் ரேஷியோ 2:5. ஸோ டயக்னல் D1 டயக்னல் D2. இப்போ ரேஷியோ ஆஃப் த ஏரியா கேட்குறாங்க. இங்கே நமக்கு சைடு ரேஷியோ கொடுக்காம டயக்னல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயருடைய டயக்னல் வேல்யூ நமக்கு என்ன தெரியும், a இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 2வா. அப்போ இது a1 ஸ்கொயர் ரூட் 2, இது a2 ஸ்கொயர் ரூட் 2. கரெக்டா? நம்ம இது ஸ்கொயர் கிளாஸில் டயக்னலுக்கு ஃபார்முலா பார்த்தோம்ல, டயக்னலையும் பக்கத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி, மூளை விட்டத்தையும் பக்கத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி, அதுதான். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே கொடுத்த டயக்னல் ரேஷியோவும் மூளை விட்டம் ரேஷியோவும் என்னது, பக்கத்தோடைய ரேஷியோன்னு தான் அர்த்தம். அப்போ ஏரியா ரேஷியோ வேணும்னா என்ன பண்ணணும், 2 ஸ்கொயர் இஸ் டு 5 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து 4:25. ஓகேவா? நமக்கு எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கேட்டாலும் கான்செப்டில் கிளியராக இருந்தோம்னா போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் a 2 சர்க்கிள் இஸ் 2/3. ஸோ 2 சர்க்கிள் இருக்குது, அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்னால் சுற்றளவு வந்து 2:3. ஸோ 2πr1/2πr2 எனக்கு என்னது 2:3 கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, ஏரியா ரேஷியோ கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2π இந்த 2π கேன்சல் ஆகிடும். ஸோ ரேடியஸ் ரேஷியோ தான் 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ரேஷியோ என்னது 2 ஸ்கொயர் இஸ் டு 3 ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், ட்ரையாங்கிளும் அப்புறம் ஒரு குட்டி கான்செப்டும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதே 2D ஏரியாவில் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்ப்போம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். அப்புறம் இப்போ பார்த்த ஷேப்ஸ் இல்லாமல் இன்னும் ஒரு 4 ஷேப் இருக்குது. ராம்பஸ், பேரலோகிராம், குவாட்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரபீசியம், அந்த 4மே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கவர் பண்ணுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே முடிஞ்சிருமான்னு கேட்டால் முடியாது, இன்னும் 2 பார்ட் இருக்குது. ஸோ அதோட நமக்கு ஏரியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வால்யூம் பார்ப்போம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக வரும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ சிலபஸும் இன்னும் ஒரு 2 வீக்ஸில் மேக்ஸிமம் முடிச்சிருவோம். முடிச்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலும் போவோம். ஸோ இப்போவே அவங்க வந்து பேசிக்ஸ் லெவல்ஸ்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவல்ஸ் நம்ம கூடயே சால்வ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.